காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிப்போம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே ஜாக்கிரதை உள்ளவன் என்கிற வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். ஜாக்கிரதை உள்ளவன் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்திலே கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் நிறைய காரியங்கள், நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஒரு மனிதன் ஜாக்கிரதையாய் வாழும் பொழுது ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனது குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவன் ஜாக்கிரதையாய் வாழ்வானானால் அவன் தயை பெறுவான். அப்ப எந்த காரியத்தில் ஜாக்கிரதை? நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன், நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன். ஸ்தோத்திரம். ஏதன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இருவரையும் வைத்து ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த தோட்டத்திற்குள் நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனி உண்டு, அதில் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறேன் என்று மோசையின் மூலமாக சொன்னார். வாதைகளை முன்பதாக வைத்து தாவீதினிடத்திலே ஒன்றை தெரிந்து கொள் என்று சொன்னார். அதே போல இந்த உலகத்தில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நாம் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறோமா அல்லது தீமையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறோமா என்பதுதான் முக்கியம். இப்போ இந்த வசனத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவனுக்கு தயவு உண்டாகிறது, அதுவே தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே உண்டாகிறது. அதனால வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய், எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தெய்வத்தை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று என்று சொல்லி அனுபவங்களை பேசாமல், பாரம்பரியத்தை பேசிக்கொண்டிராமல், நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் நன்மையை தேட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஜாக்கிரதையாய் தேவனை தேடுங்கள், ஜாக்கிரதையாய் நீதியை தேடுங்கள், ஜாக்கிரதையாய் ஸ்தோத்திரம் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், ஜாக்கிரதையாய் பரிசுத்தத்தை தேடுங்கள், ஜாக்கிரதையாய் நியாயத்தை தேடுங்கள். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாய் அந்த நன்மையை தேடுகிறவன் தயவை பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஜாக்கிரதை உள்ளவன் தயவை பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, அந்த ஜாக்கிரதை உள்ளவனுக்கு சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24லே ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆளுகை செய்யும். இந்த வசனத்துல ஜாக்கிரதை உள்ளவனுக்கு, ஜாக்கிரதையாய் வாழ்கிறவனுக்கு உண்டான நன்மையும், ஸ்தோத்திரம் சோம்பேறியாய் வாழ்கிறவனுக்கு உண்டான நன்மையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாய் வாழ்கிறவன் ஸ்தோத்திரம் எதிர்காலத்தில் ஆளுகை செய்கிறவனாய் மாறுவான், அதிகாரத்தில் இருக்கிறவனாக மாறுவான். ஆனா சோம்பேறியோ பகுதி கட்டுவான், வரி கட்டுகிறவனாய் இருப்பான், அல்லது கடன் வாங்குகிறவனாய் இருப்பான், வட்டிக்கு வாங்குகிறவனாய் இருப்பான். ஸ்தோத்திரம். தரித்திரமும் அங்கு வறுமைகளும் அங்கு வெறுமைகளும் வர ஆரம்பிக்கும். அப்ப என் கண்பான தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாய் நன்மையை நீங்கள் தேடுகிற பொழுது தயவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திலே நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாய், எந்த அளவுக்கு நேர்த்தியாய், எந்த அளவுக்கு கவனமாய் உங்கள் காரியத்தை நடப்பிக்கிறீர்களோ, உங்கள் கரத்தில் ஒரு சிறிய வேலை கொடுத்திருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வேலையோ அல்லது ஊழியமாய் இருந்தாலும் சரி, ஒரு சிறிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நேர்த்தியாக செய்யுங்க,
அதை செவ்வையாய் செய்யுங்க, சுறுசுறுப்பா செய்யுங்க. எதிர்காலத்தில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை பார்ப்பது நல்லது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு பாருங்கள், தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்ததனாலே, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே ஜாக்கிரதையுள்ளவனாய் இருந்ததனாலே, எதிர்காலத்தில் ஆளுகை செய்கிற ஒரு தேவ மனிதனாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். அப்ப நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் வாழுகிற பொழுது எதிர்காலத்தில் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தனது வேலையில் மிகுந்த கவனமாய் மிகுந்த நேர்த்தியாய் ஒரு மனிதன் வேலை செய்கிற பொழுது அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளையே, உங்கள் கைகளிலே ஒரு சிறிய வேலை, ஒரு சிறிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் நீங்கள் நேர்த்தியாய் செயல்படுகிற பொழுது, கவனமாய் நீங்கள் செயல்படுகிற பொழுது, ஜாக்கிரதையாய் வேலை செய்கிற பொழுது நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தானியேல் தன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாய் இருந்தார். ஜெபிக்கிற காரியத்தில் கவனமாய் இருந்தார். தேவனை தேடுகிற காரியத்தில் ரொம்ப கவனமாய் இருந்தார். தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற காரியத்தில் கவனமாய் இருந்தார். அவர் ராஜாவை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தில் தானியேல் ஜாக்கிரதையாய் இருந்தார். ஒரு காலமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஜாக்கிரதையாய் இருந்ததனாலே ஸ்தோத்திரம், எதிர்காலத்தில் தானியேலை கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தினார். ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, ராஜாக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாகவே இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் வேலையில், உங்களுடைய சமுதாயத்தில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய், கவனமாய், நேர்த்தியாய், உண்மையாய் செயல்படுங்க. ஒருவேளை மனிதர்கள் உங்கள் உண்மையை பார்க்காவிட்டாலும், மனிதர்கள் உங்கள் உத்தமத்தை பார்க்காவிட்டாலும், மனிதர்கள் உங்கள் நீதியை பார்க்காவிட்டாலும், உங்களை அழைத்த தெய்வம், உங்களை சிருஷ்டித்த தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, சோம்பேறியை குறித்த வேதத்தில் படிக்கும் பொழுது அங்கு கவனிக்கிற ஒரு காரியம், சோம்பேறி ஒரு காரியத்தை சீக்கிரமா துவங்குவாங்க, சீக்கிரமா ஒரு தரிசனத்தை தொடங்குவாங்க, சீக்கிரமா ஒரு வேலையை தொடங்குவாங்க, சீக்கிரமா ஒரு காரியத்தை தொடங்குவாங்க. அந்த காரியத்தை ப்ராப்பரா அவர்களால் செய்ய முடியாது, நேர்த்தியாய் அவர்களால் செய்ய முடியாது. வேட்டையாடுவாங்க, வேட்டையாடுனதை அவர்களால் சமைக்க முடியாது. தரிசனத்தை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க, அதை முடிக்க முடியாது. அதை வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவை பார்ப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது திறமை, வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது திறமையாய் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பலனை பெற்றுக்கொள்வது சுறுசுறுப்பாய் இருக்கிறது. அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திர, இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவார், பகலிலே ஊழியத்தை செய்வார். அப்படிதான் சீசர்களும் ஊழியத்தை செய்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஊழிய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய காரியத்திலும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருள்கள் அருமையா இருக்கும். அதற்கு கிடைக்கிற பிரதிபலன், அதற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அதற்கு கிடைக்கிற மேன்மை மிக அருமையா இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்று பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப சோம்பேறி எவ்வளவு ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலாம், ஆனால் ஒன்றும் கிடைக்காது. ஏனென்றால் ஆசைப்படுவது சுலபம், அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு கடினமான உழைப்பு தேவை, கடினமான திட்டங்கள் நமக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு சோம்பேறினால் ஆசை மட்டும்தான் பட முடியும், அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு உண்டான
உழைப்பு, அதற்குண்டான திட்டமிடுதல், அதற்குண்டான லட்சியம், அதற்குண்டான தொலைநோக்கு பார்வை அவர்களுக்குள் இருக்காது. அதை வேதம் சொல்லுகிறது, சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஆனால் ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க. ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் அதற்காக அவர் சும்மா இருந்து விடாமல், ஸ்தோத்திரம், ராகேலுக்காக 7 வருடம் அந்த இடத்துல ஆடு மேய்த்ததை நம்ம படிக்கிறோம். அப்புறம் லேயால திருமணம் செய்து கொடுத்தாங்க. மறுபடியும் 7 வருஷம், கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவர் வேலை செய்கிறார். மறுபடியும் தன் குடும்பத்திற்காக 7 ஆண்டுகள், அப்ப கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு பக்கமா, ஸ்தோத்திரம், கடினமான உழைப்பு. அதனாலதான் வெறும் கையும் கோலும் கையுமாக சென்ற யாக்கோபை 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரராக தேவன் மாற்றினார். திருப்தியான ஆசீர்வாதம், திருப்தியான நன்மை, திருப்தியான பொருளாதாரத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இரவினிலும் பகலினிலும் தன் கரத்தில் கொடுக்கப்பட்ட மந்தையை மிக ஜாக்கிரதையாய் யாக்கோபு காத்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாய் வாழ்கிற பொழுது கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக்கொள்வீர்கள். ஜாக்கிரதையாய் வாழ்கிற பொழுது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் ஜாக்கிரதையாய் வாழ்கிற பொழுது ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். நீங்கள் ஜாக்கிரதையை வாழும் பொழுது உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன், உழைப்புக்கேற்ற நன்மைகள் கிடைக்கும் பொழுது அது மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் அருமையாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, நீங்க ஜாக்கிரதையாய் வாழ்கிற பொழுது திருப்தியான ஆசீர்வாதம், ஆத்மா புஷ்டியாகும் என்று சொன்னால் திருப்தியான ஆசீர்வாதம், திருப்தியான நன்மைகளை தேவன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வாசிப்பில் ஜாக்கிரதையா இருங்க. அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஜாக்கிரதையா இருங்க. உபவாசிப்பதிலே ஜாக்கிரதையா இருங்க. பரிசுத்தமாக வாழ்வதிலே ஜாக்கிரதையா இருங்க. ஊழியம் செய்வதிலே ஜாக்கிரதையா இருங்க. ஆத்துமா ஆதாயம் செய்வதிலே ஜாக்கிரதையா இருங்க. அப்படி நீங்கள் ஜாக்கிரதையாய் நீங்கள் வாழ்கிற பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜாக்கிரதை உள்ளவனை குறித்து நாங்கள் வேதத்திலே படித்தோம். நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிற பொழுது அவன் தயவை பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். லீபா ஷியாகா தூரா ஹதனாமணி கபாலபரபா. ஆண்டவரே, கர்த்தருடைய தயவு வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பொருளாதாரங்களை கட்டி வைத்திருக்கிற சகல விதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தடைகள் உடையட்டும் அப்பா. சிரசு முதல் பாதம் வரை சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கடன்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற பண தரித்திரங்கள், பொருளாதார தரித்திரங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஜெபிக்கிறப்பா. ஆவிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே பரிபூரணமான விடுதலை, பரிபூரணமான விடுதலை, பரிபூரணமான அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே வெளிப்படும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றை தேவனே பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.